விஜயும் காவேரியும் வந்து பைக் ரைடில் ரொம்ப சந்தோஷமாக வந்து 2 பேருமே வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல நிறுத்துறாரு. உடனே வந்து என்னங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரேன் எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நிசப்தமாக இருக்குங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல காவேரின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லணும் போல இருக்குது அப்படின்னோடனே, கத்தி சொல்லுங்கள் அப்படின்னு, காவேரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாரு. விஜய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்தி சொல்கிறாங்க. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. காவேரி இந்த மாதிரி தனியாக இருந்து எவ்வளோ நாளாச்சுல, இந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை கையை பிடிக்கிறாரு விஜய். உனக்கு தெரியுமா காவேரி, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இப்போ பேசுங்க அப்படின்றாங்க. சரி அப்போ என் மனசில் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் ஒன்று சொல்லுவேன். நம்ம பாப்பா நம்ம கூட எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பாப்பா கூட என்னெல்லாம் நம்ம வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் என்கிட்ட கனவு இருக்குது காவேரி அப்படின்னோடனே, உன்னை எப்படிலாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா அப்படின்றாங்க. மனசு திறந்து இன்றைக்கி உங்கள் மனசில் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறீங்க. அதில் ஒரு சில ஆசைகளால் நான் நிறைவேற்ற வைப்பேன்ல அப்படின்னோடனே, சரி ஓகே அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியெல்லாம் காவேரி கூட வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டது, தன் குழந்தை கூட எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டது, எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா வந்து விஜய் சொல்லிகிட்டே போகிறாரு. காவேரி வந்து அப்படியே மெய் மறந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அவரும் சொல்லிட்டு, இப்போ என்ன காவேரி நான் கதையாக சொல்கிறேன், இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன். ஏங்க உங்கள் மனசில் இவ்வளோ ஆசை இருக்கா, என் கூட இப்படிலாம் வாழணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. பின்ன என் பொண்டாட்டி கூட எப்படிலாம் வாழணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நம்ம பாப்பா பிறந்தோடனே நீ என்ன பண்ணணும், எப்படி உன்னை பார்த்துக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை எப்படி கவனிச்சுக்கணும், குட்டி பாப்பா எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் யோசிச்சு வச்சுருக்கேன் காவேரி. இதெல்லாம் தான் டைம் இருக்கும்போதெல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பேன் நெட்டில் அப்படின்னோடனே, ஓ இந்த வேலையை தான் திரியிறீங்களா நீங்கள், அப்போது நான் வேலை தேர சொல்கிறதெல்லாம் போய் அப்படி தானே. அது ஒரு பக்கம் ப்ராசஸிங் போயிட்டு தாண்டி இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்போ குட்டி பாப்பா பற்றியும் உன்னை பற்றியும் மெயினாக தெரிஞ்சுக்கணும்ல. உன் உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லை காவேரி. பாப்பா பிறந்தோடனே உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். அப்போ நான் தானே உனக்கு கவனமாக கவனிச்சுக்கணும். அதுக்கு எங்கள் அம்மாலாம் இருக்காங்கல்ல, என்னதான் இருந்தாலும் நான் கவனிச்சிக்கிற மாதிரி ஆகுமா? கரெக்டு தாங்க, எங்கள் அம்மாவோட நீங்கள் தான் நல்லா கவனிச்சிக்கிங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க காவேரி. நெத்தி விடுகிறே உடனே விஜய் வந்து நான் ஒன்று ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவரும் கிஸ் பண்ணுறாரு. என்னங்க ரூட்டில் நின்றுக்கிட்டு நம்ம 2 பேரும் அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க 2 பேரும். ஆமாம் காவேரி இது ரோடு இல்லை அப்படின்றாங்க. 2 பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரியே நம்ம காலம் ஃபுல்லாக இருக்கணுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். நம்ம பிரச்சனை இதெல்லாம் வந்து நிறைய வரும் நமக்குள்ள. ஆனால் இருந்தாலும் இந்த வந்து ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்குற விஷயத்தை விட்டே கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னோடனே, பார் காவேரி நீ எப்படியோ எனக்கு தெரியாது, நான் விட்டு கொடுத்து தான் இருக்கேன், உனக்கே தெரியும், அம்மா வீட்டோடய வந்துட்டேன், இதுக்கு மேலே நான் என்னடி விட்டு கொடுக்குறது அப்படின்றாரு. ஆமாங்க நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல ஆரம்பிச்சியா நீ, இப்போ தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம், அது பிடிக்கல அவனுக்கு. சரிங்க இந்த விஷயத்தை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, மாமா எதுக்காக வந்து வீட்டுக்கு வராமல் இருக்காரு, என்ன காரணம், ஏன் அக்காவை டென்ஷன் படுத்துறாரு அப்படின்னோடனே, நான் அதான் வர்ற வழியிலே சொல்லிட்டேன், வேணா காவேரி அதை பற்றி பேச வேணாம், மறுபடியும் இதே பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், உங்கள் மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர் காவேரி, அவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது. அவர் உங்கள் அக்காவுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்காரு. அந்த சர்ப்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு. நிஜமாவாங்க? நிஜமாக தான் காவேரி, இது ஒரு நல்ல வந்து சர்ப்ரைஸு, இது நான் இப்போ ஓப்பன் பண்ணால் அது நல்லா இருக்காதுல்ல காவேரி, அதனால் அவர் பார் வளகாப்பு அன்னைக்கு சூப்பராக ஓப்பன் பண்ணி சொல்லுவார், அப்போ உங்கள் மாமா பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியுங்க மாமா நல்லவர் தாங்க, ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரியலையா, அதான் ஒரே டென்ஷனாக இருந்தது. பத்தாதுன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் தான் வந்து அக்கா கிட்ட சொல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் வேறு என் மேலே கோவமாக இருக்காங்க. சரி காவேரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், என்ன வளகாப்புக்கு இந்த ஒரே நாள் தானே இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் உங்கள் மாமா என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு எல்லாமே உனக்கு தெரிய வரும் காவேரி அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்றாங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. கவனமாக உட்காரு, ஸ்லோவாக தான் நான் ஓட்டுவேன் சரியா, எனக்கு தான் தெரியுமே நீங்கள் ஸ்லோவாக தான் ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வந்து வராங்க. அப்போ வந்து எங்கடி போயிட்டு வரீங்க இந்த டைமில் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதா. இல்லைம்மா சும்மா போயிட்டு இருந்தோம், இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுடி, என்ன தம்பி நீங்கள் இந்த டைமில் போய் இந்த மாதிரி கூட்டின்னு போயிருக்கீங்க அதுவும் நைட்டில் அப்படின்னோடனே, இல்லை சும்மா தான் போனோம் அப்படின்னு. சரி விரிடி, மனசு திறந்து இதை பேசணும்னு நினச்சிருப்பாங்க, நம்மளாம் இருந்துக்கோம்ல அதான் உங்களுக்கு அப்படின்னோடனே, இதை வந்து கங்கா பார்த்துட்றாங்க. கங்காவுக்கு பொறாம தாங்க முடியல. எப்போவுமே இவங்க 2 பேர் சுற்றி தானே இருக்காங்க, இவர் எங்கே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, நான் அந்த கடை கூட அப்படி தானே அழுகுறாரு, இந்த மாதிரிலாம் நான் இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. ஐயோ அக்கா வேறு கோவமாச்சு அப்படின்றாங்க.